ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சென்னையில் இந்து ஆன்மீக கலாச்சார கண்காட்சி நடைபெற்று வருகிறது. மீண்டும் ஒரு முறை இது சர்ச்சையில் வந்திருக்கிறது. முதன்முறை நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் ரதம் இந்த கண்காட்சியுடைய ஒரு பகுதியாக பள்ளிகளுக்கெல்லாம் சென்று வந்தது. அது எப்படி ஒரு இந்து அமைப்பு நடத்தக்கூடிய இந்த ஒரு ரதமானது, விவேகானந்த ரதமானது பள்ளிகளுக்கு சென்று வரலாம் அப்படின்னு திராவிடர் கழகம் பிரச்சனை எழுப்பியது. அதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது நேர்களுக்கு தெரியும். இந்த நிகழ்வுல மற்றும் ஒரு சர்ச்சை, இந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சை நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் எதிரொலித்திருக்கிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி இந்த விவகாரத்தை எழுப்பியிருக்கிறார். இந்த கண்காட்சியுடைய ஒரு பகுதியாக 1008 ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்யக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது. இது செய்தித்தாள்களில் பல்வேறு ஊடகங்களில் வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை எம்பி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எழுப்பியிருக்கிறார். இது எப்படி மாணவர்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் ஆசிரியர்களுடைய பாதங்களில் பூஜை பண்ணுறது, காலை கழுவுவதெல்லாம் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் டிக்னிட்டி அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது அது சரியானதல்ல அப்படிங்கிற வாதத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எழுப்பியிருக்கிறார். அவருடைய வாதத்தில் முகாந்திரங்கள் இருக்கிறதா, அல்ல ஒரு தனி மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயம், ஒரு இயல்பான ஒரு விஷயம் சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறதா? ஹிந்து ஆன்மீக மாநாடும் தொடரும் சர்ச்சைகளும் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு நம்பி நாராயணன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். 1008 ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்யக்கூடிய நிகழ்வு, இதுதான் இன்னைக்கு சர்ச்சையா இருக்கிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி எழுப்பி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்முடைய ஈத்தோஸ், நம்முடைய கல்ச்சர் அதை தான் வலியுறுத்துகிறது. அவர்களுக்கு மாணவர்கள் எந்த விதமான வற்புறுத்தலும் இருப்பதா யாரும் இது வரைக்கும் வலியுறுத்தலை. மாணவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு இது பாத பூஜை செய்வது அப்படிங்கிறதுல சர்ச்சைக்குரிய விஷயம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதில் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய காலத்தில் குருகுலங்களில் தான் இதை போல என்ற பாத பூஜை, இதை போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் நாம் தாண்டி வந்துவிட்டோம். இப்பொழுது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இது ஒரு அடிமைத்தனத்தை அப்படியே பெர்பச்சுவேட் பண்ணுது தொடர்ந்து. அதாவது எப்படி அப்படின்னா, குரு என்ன சொல்கிறார் என்பதை விட குருவை நாம் வணங்க வேண்டும் என்ற அந்த ஒரு தத்துவத்தை அது திணிக்கிறது. அவர் என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும். அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல அதுதான் என்ன அப்படின்னா, திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது ஒரு ரேஷனல் திங்கிங், யார் என்ன சொன்னாலும் அதை நீ அப்படியே எடுத்துக்க கூடாது. அதை நீ க்வெஸ்சன் பண்ணணும். இல்ல எப்படின்னா அதை க்வெஸ்சன் பண்ணணும் நீ அப்படின்றத. பட் ஆனா இந்த பாத பூஜை, நான் அவருடைய காலை வணங்குகிறோம், காலை இது பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, காலை கழுவி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ஒரு அடிமைத்தனத்தை திரும்ப திரும்ப எதை நாம் ஒழிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்தை இது ஒரு பெர்பச்சுவேட் பண்ணுது. இருக்கக்கூடிய விஷயம் தானே. இன்னைக்கும் எல்லா வீடுகளிலும், பெரும்பாலான வீடுகள்ல பெற்றோருடைய ஆசி பெறாங்க. அதே போல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் நம்மளுடைய கல்ச்சர், கலாச்சாரம். அப்படி இருக்கும்போது ஆசிரியரை வணங்குவது அப்படிங்கிறதுல அடிமைத்தனம் இருக்க முடியும். ஆசிரியரை வணங்குவது என்பது வேறு. அதாவது மரியாதை கொடுப்பது, மரியாதை கொடுத்தாக வேண்டும். அவர்கள் தான் நம்மளுடைய நாட்டின் சிற்பிகள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் மரியாதையை எந்த முறையிலே செலுத்த வேண்டும். அதாவது இது ஒரு மத அடையாளம். அதாவது இந்த பாத பூஜை என்பதோ காலை கழுவுவதோ என்பது ஒரு மத அடையாளம். பல மதங்கள்ல இருக்கக்கூடிய கரெக்ட், சரி, அது சரி. ஆனால் இந்த இளம் நெஞ்சங்களுக்குள் இந்த மத அடையாளத்தை ஏன் புகுத்த வேண்டும்? ஆசிரியர்களை வணங்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாமே. இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மாவை வணங்குவதில் யாருமே அதை ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. திரு நம்பி நாராயணன் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். ஆசிரியரை வணங்குவது அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை, கால கழுவி வணங்குவது அப்படிங்கிறது இந்த காலத்துல நம்ம வளர்க்க வேண்டிய, என்கரேஜ் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா? இன்னைக்கு உலகளாவிய விஷயம் என்னன்னா, ஆசிரியர்களை ஒரு நட்பு பாராட்டணும், ஒரு நட்போட மாணவர்கள்ட்ட பழகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வலியுறுத்தி வரக்கூடிய விஷயமா இருக்கும் பொழுது, இன்னைக்கு கால கழுவி பூஜை பண்றது, கால கழுவுவது அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் அ டிக்னிஃபைட் ஆக்ட் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஹரிஹரன், முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் இந்த விவாதம் நடைபெறலை. அதாவது கனிமொழி பேசியது
வீடியோவில் இருக்குது, லைவில் இருக்குது. ஆனால் நாடாளுமன்றத்தில் rajyasabha.nic.inல நாடாளுமன்றத்தில் சபை குறிப்பில் அது இல்லை. நான் அதை இங்கே காமிக்கிறேன். அதாவது சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வாதிப்பது என்பது பிரிவிலேஜ் ஆஃப் தி ஹவுஸுக்கு எதிரானதுங்கிறதுனால தயவு செய்து இனிமே நாடாளுமன்றத்தை வாதித்தார் என்பதை விட்டுவிட்டு நாம இந்த விஷயத்தை வாதிக்கலாம். சபை குறிப்பில் இல்லைங்கிறத முதல்ல கொண்டாடுறேன். இல்ல சபை குறிப்பில் இன்டரப்ஷன்ஸ் வந்துடுது. அந்த இடத்துல இவங்க பேசின கனிமொழி சில குரூப் இந்து குரூப்ல பேசினதெல்லாம் சபை குறிப்பில் வரல. ஏற்ற கையில் இருக்கு, அதை பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன் அதுக்காகவே. ஆகையினால நம்ம நாடாளுமன்றத்தினுடைய சபை குறிப்பில் நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம பேசுவது என்பது பிரிவிலேஜ் ஆஃப் த ஹவுஸுக்கு அதுவும் ஒரு டிக்னிஃபைடு சொன்னவர் நாடாளுமன்ற மாநிலங்களுடைய உறுப்பினர் கனிமொழி. சோ அதனால அந்த ஒரு விஷயத்தை விவாதிப்பது அப்படிங்கறது தவறல்ல. சொன்னவர் இஸ் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். பேச வேண்டாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது குருவை தெய்வத்தோட தான் வச்சிருக்கோம் இல்லையா இந்து தர்மத்தில். ஆகையினால எல்லாரையும் காலில் வழுது, கால் கழுவி வழுதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நான் இப்போ திமுகவுடைய நண்பருக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். புட்டபர்த்தி சாய்பாபா வந்தபோது திமுக தலைவருடைய கருணாநிதி அவர்கள் அழகா, அந்த கருணாநிதியுடைய மனைவி அவர்கள் அழகா காலில் விழுந்து கும்பிடக்கூடிய ஃபோட்டோவை நான் இங்கே காமிக்கிறேன். ஆகையினால அவர்களுக்கு கூட பாத பூஜை செய்து தான் அவர்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள்ங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆகையினால இந்த பாத பூஜைங்கிறது பண்பாட்டில் ஊறின ஒரு விஷயம். இதை டிக்னிஃபைடுங்கிறது என்ன இருக்கு? குருட்ட ஒரு சிஷியனுக்கு என்ன டிக்னிஃபைடு இருக்கு எனக்கு புரியவே இல்லை. இல்ல குரு டிக்னிஃபைடு பர்சன் தான். நீங்க சொன்ன நிகழ்வு சாய்பாபா நடந்தது கால்ல விழுந்து வணங்குறதுக்கும் கால கழுவி பூஜை பண்றதுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு லெவல் அடுத்த லெவல் ஒரு வித்தியாசமும் இல்ல. நான் சொல்றேன் பாருங்க, நான் ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறேன். ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டு நான் ஒரு பஜனுக்கு போறேன். அந்த வீட்டில் உள்ளவங்க யார் ஹோஸ்டோ இருக்கிற எல்லா ஐயப்ப சாமிமார்களையும் காலை கழுவி காலில் சந்தனம் குங்குமம் வச்சுதான் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. அது இயல்பா இருக்கு இந்த நாட்டில். என்ன அதான் அவர் சொல்றாரு, அது ஒரு மத அடையாளத்தோட தொடர்புடையது அப்படிங்கும் போது மாணவர்கள்ட்ட இன்கன்கேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கட்டுமே. நான் என்ன ஹிந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேர்ல ஹிந்து மத அடையாளத்தை சொல்லாமல் வேற எந்த மத அடையாளத்தை சொல்லுவாங்க? கலந்து கொள்ளும் மாணவர்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய மாணவர்கள் அப்படிங்கும் போது ஒரு மதத்தை இன்கல்கேட் பண்ணுவது அப்படிங்கிறது சரியா? இல்ல எந்த மாணவர்கள், நான் சொல்றேன், எந்த மாணவர்கள் யார் விருப்பம் தெரிவிக்கிறார்களோ அந்த மாணவர்கள், யார் விருப்பம் தெரிவிக்கிறா அந்த ஆசிரியர்கள். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நண்பர் சரவணனுக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக இதை எதிர்த்து கிறிஸ்தவ மிஷனரிகள் ஊர்வலம் போனார்கள். யாரை அழைத்து கொண்டு தெரியுமா? திருச்சியில கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 9வது 10வது மாணவர்களை அழைத்து கொண்டு ஊர்வலம் போனார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து சரவணன் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? கனிமொழி என்ன பண்ணி கொண்டிருந்தார்? திமுக கட்சி என்ன பண்ணி கொண்டிருந்தது? எதிர்க்கலையே. மாணவர்களை யூஸ் பண்றீங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. கிறிஸ்துவ ஹிந்து மாணவர்கள் எல்லாரையுமே கன்சர்ன் ஆகக்கூடிய ஒரு தேசிய கல்வி கொள்கை. அதுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க, அதிமுக திமுக மற்ற கட்சி உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. ஹரிஹரன் கல்வி கொள்கையை பத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? ஊர்வலத்துல விடுறாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து. அல்டிமேட்லி தே ஆர் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு என்னவே தெரியாது. 9 சார் அவங்க ஜூனியர் சார், 18 வயசு கூட ஆகல. ஊர்வலத்தை எப்படி விடுவீங்க நீங்க? ஐ டேக் யுவர் பாயிண்ட் சார். ஒரு சுருக்கமான கண்டிக்கல இல்ல, அதாவது புட்டபர்த்தி சாய்பாபாவை பத்தி பேசினாரு. அதாவது புட்டபர்த்தி சாய்பாபா அனைத்து இந்துக்களும் அந்த மதத்தின் இதில் இருக்கவங்க எல்லாம் அவரை போய் சென்று சந்திப்பார்கள். ஆனால் சாய்பாபாவே தேடி சந்தித்தவர் தான் தலைவர் கலைஞர். அதாவது குருவுக்கும் நாம இப்ப எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாத பூஜை அப்படின்றது குரு சம்பந்தப்பட்ட குருவை, அதாவது குரு மாணவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது
என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து அந்த அந்த குலக்கல்வி முறை குருகுலங்களை வந்து திருப்பி வந்து கொண்டு வருது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது, 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை திருப்பி ஏன் நம்ம அதை திருப்பி கொண்டு வரணும்? அதை ஒழித்து விட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல்ல தான் படிச்சு வந்திருக்கேன், நீங்களும் ஸ்கூல்ல தான் படிச்சு வந்திருக்கீங்க. நீங்க உங்க கிளாஸ்ல நீங்க அட்லீஸ்ட் காலை தொட்டாது கும்பிட்டுருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நாங்க காலை தொட்டு கூட கும்பிட்டது கிடையாது. என்ன தப்பு? தப்பு கிடையாது, தவறு கிடையாது. அதை ஒழித்து விட்டோம், நாம் அதை ஒழித்து விட்டோம். பேர்ல செய்றாங்க. யாருமே கம்ப்ளைன்ட் பண்ணல. ஒரு மாணவரும் எங்களை வந்து வற்புறுத்தி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லல. ஒரு பெற்றோரும் என்னுடைய மாணவரை என்னுடைய குழந்தையை வற்புறுத்தி கூட்டிட்டு போய் ஒரு டீச்சரோட காலை கழுவி வச்சாங்கன்னு சொல்லல. விரும்பி சந்தோஷத்தின் பேர்ல எல்லாரும் ஒரு சுமூகமா செஞ்சிருக்காங்க. இதுல அவங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து கம்பல்ஷனா அவங்க வந்து வற்புறுத்தி பண்ணாங்களா வற்புறுத்தாம பண்ணாங்களான்ற क्वेश्चन கிடையாது. இல்ல அதுதான் இது வந்து எதை அடையாளப்படுத்துகிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எங்களுடைய கருத்து என்னன்னா இது வந்து அடிமைத்தனத்தை அடையாளப்படுத்துகிறது. மீண்டும் அந்த குலக்கல்வியை குருகுல முறையை திமுக அப்படின்றது எங்களுடைய கருத்து. தலைவர் கால்ல பல பேர் விழுந்திருக்காங்க. இது திருமதி கனிமொழி அவர்களே அதுதான் சொல்றேன். நீங்க வந்து குருவையும் அடிமைத்தனமா அது கிடையாது. அதாவது வந்து இது வந்து ஒரு அடையாளம். அதாவது குருகுலத்துல தான் இந்த பாத பூஜை காலை தொட்டு வணங்குவது என்பது வேறு. பல உலக நாடுகள்ல அப்பா அம்மாவோட காலை தொட்டு வணங்குவதோ இல்ல ஒரு வயதில் மூத்தவர்களுடைய காலை தொட்டு வணங்குவதோ ஆசீர்வாதம் வாங்குவதற்காக கால்ல விழற வழக்கு எங்கேயுமே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும். ஆனா சொல்றேன் திமுக தலைவர் கால்ல விழறாங்க, அது வந்து அதிமுக தலைவி கால்ல விழுறாங்க. இது வந்து அப்ப அது குற்றம்னு சொல்ல முடியுமா? இங்கதான் ஒரு ஃபைன் டிஸ்டிங்ஷன் என்ன அப்படின்னா காலை தொட்டு வணங்குவது என்பது வேறு, நீங்க வந்து காலை கழுவுவது குரு பூஜை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு மத அடையாளம் வந்து ஒட்டிக்கொள்கிறது. அந்த மத அடையாளத்துக்கு எதிராக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபேர்ல தான சொல்றேன். அந்த மத அடையாளம் அடிமைத்தனத்தை வந்து அடையாளப்படுத்துகிறது. அந்த அடையாளத்தை இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அந்த அடையாளத்தை அதனால தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பரவக்கூடாது என்பதற்காக எங்களுடைய தலைவி வந்து அங்க பேசியிருக்காங்க. ஒரு நான் திரு நம்பி நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இது வந்து அடிமைத்தனத்தை ஊக்குவிக்குது அப்படிங்கிறது திமுகவுடைய பார்வை. ஆசிரியர்களும் மாணவர்களும் நட்போட பழகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகளாவிய எதிர்பார்ப்பு. அதை நோக்கித்தான் பல கல்வி அமைப்புகள் நமது நாட்டு கல்வி அமைப்பு உட்பட வடிவமைச்சு வரப்படுது. அதுதான் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா இந்த நிகழ்வுல இந்த ஒரு பாத பூஜை நடந்த நிகழ்வுல பேசின விருந்தினர்களும் கூட ஆசிரியர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, அவங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கணும், அவங்களுக்கு வந்து அணுகிறதுல இன்னும் நிறைய சிக்கல் இருக்கு, மாணவர்கள அவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கு. என்ன மாதிரியான தடைகள் இருக்கு? இல்லைங்க சார், உண்மையிலேயே நிறைய தடை இருக்கு. இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைய வந்து கார்டனிங்க்கு விட்டுருக்காங்க. இப்போ மெட்ரிகுலேஷன் இல்லை. உடனே அந்த பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க, என் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு தானே சேர்த்தேன், எப்படி இந்த குழந்தைய கார்டனிங் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அதாவது நிறைய விஷயமான சிலபஸ் இன்னைக்கு இருக்கு. எங்க பிரச்சனை இருக்குன்னா ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு லிமிட்டேஷன்ஸுக்கு மேல சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கான பல இடத்துல இருக்கு. ஆகையினாலதான் சில இடத்துல அத்துமீறல்களும் நடந்துருது. ஆசிரியர்கள் கை வைக்க கூடாது, ஸ்கேல் வைக்க கூடாதுங்கிற மாதிரியான விதிகள் இருக்கு. இல்ல அதெல்லாம் ரைட், அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரைட்டு. ஆசிரியர்கள் அரவணைத்து தான் செய்ய வேண்டும். பிரச்சனை என்னவென்னா இதெல்லாம் வரும்போது ஆசிரியர்களுக்கான மரியாதை, ஆசிரியர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா ஏதோ வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு பெற்றோர் என்ன சொல்றாங்க, காசு கொடுக்குறோம், காசுக்கு வேலை பாரு, நீ யாரு என் பிள்ளைய கேட்கறதுங்கிற அளவுக்கு போயாச்சு. ஆகையினால ஆசிரியர் மேல ஒரு மரியாதை வரணுங்கிறதுக்கான எக்ஸசைஸ் இது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இந்து ஆன்மீக கண்காட்சியில பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சி இருக்கிறது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சி இருக்கிறது, அதிதிகளுக்கு மரியாதை கொடுக்கறதான, இயற்கைக்கு மரியாதை கொடுக்கறதான, மிருகங்களுக்கு மரியாதை கொடுக்கறதான அத்தனை நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. பரஸ்பரம் உயிரினங்களுக்கு. ஆகையினால ஒரு அஜெண்டா என்பது ரொம்ப இந்த இவர் சொல்ற மாதிரி இது அடிமைத்தனம் இல்லை, இது ஆண்டான் அடிமை இல்லை. இதனால குருகுல கல்விங்கிறது ரொம்ப கற்பனை. அதாவது திமுக காரங்களுக்கு இவ்வளவு தூரம் கற்பனை பண்ண முடியும் இப்பதான் பாக்குறேன். இதனால எப்படி குருகுல கல்வி வர முடியும்? வரவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்க முடியும். குரு மேல ஆச்சாரியான் மேல மரியாதை வரணுங்கிறதுக்காக வருது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், என்னைக்குமே திமுக என்பது இந்து விரோத கட்சியாகத்தான் இருக்கும். அதுல
வள்ளுவருடைய பிறந்த தினம் வைகாசி அனுஷம். அதை கூட மாத்தி வச்சுட்டாங்க. பொங்கல்ல இருந்து 2 நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் வச்சிருக்காங்க. அதாவது சித்திரை 1 மாத்தினாங்க. திமுக என்றாலே எதாவது இந்து மதத்தினுடைய ஆணி வேறோ அதை எதிர்க்கிறது ஒண்ணுதான் திமுக வேலையில இருக்காங்க. மற்ற மதத்தை கேள்வி கேட்கிறீர்களா? அந்த தைரியம் இருக்கிறதா, ஆண்மை இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறேன். வரி ரொம்ப கடுமையானது, ஏத்துக்கல. நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் நிச்சயம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஆசிரியர்களுக்கு முன்பு இருந்த அந்தஸ்து சமூகத்திலையும் இல்ல பள்ளிக்கூடங்கள்லயுமே கூட நிறைய ஒரு கவலைக்குரிய விஷயம் இருக்கும்போது, ஆசிரியரை ஒரு உயர்ந்த அந்தஸ்துல பூஜிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துல போற்றக்கூடிய ஒரு அந்தஸ்துல வைப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய விதத்துல அவங்களுடைய கண்காட்சிகள் அதை செய்யறாங்க. இது முதன்முறை இல்ல, சென்ற வருடம் நடந்திருக்கிறது, அதற்கு முந்தைய வருடம் நடந்திருக்கிறது. திடீர்னு இன்னைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில போய் எழுப்ப வேண்டிய ஒரு அதி தீவிர அதி முக்கியமான எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அன்னைக்கு சுவாதிக்கு நடந்த சம்பவம் இருக்கு, நவீனாவுக்கு நடந்த சம்பவம் இருக்கு. எவ்வளவு விஷயத்தை அவசர கவனத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனா இத நாடாளுமன்ற மாநிலங்களவையில கொண்டு போற அளவுக்கு அதி தீவிரமான ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பிரச்சனைக்குரிய விஷயமாயிது. இல்லை, அதாவது உங்களுடைய கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய நண்பர் வந்து சொன்னதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பதிலளிக்க வேண்டும். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து ஒரு இந்து விரோத கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக வந்து ஒரு இந்து விரோத கட்சி கிடையாது. ஆனால் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதி என்ற கொடுமைக்கு எதிரான கட்சி. அந்த இந்து முறைகளில் இருக்கக்கூடிய அந்த மூட பழக்க வழக்கங்கள், அந்த மூட பழக்க வழக்கங்களின் மூலமாக மக்களை வந்து அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பழக்கத்திற்கு எதிரான கட்சி. அதாவது எங்களுடைய அண்ணாவின் கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆனால் இப்போ நம்ம இவர்கிட்ட இருக்க நம்மளுடைய நம்பி நாராயணன் கிட்ட கேட்கலாம், ஒன்றே குலம் ஒன்றே குலம் தான் சொல்லி ஒத்துப்பாரா அவரு? அதாவது இந்த சாதி வேறுபாடுகளை களைய வேண்டும்ன்றதை ஒத்துப்பாரா அவரு? அந்த இந்து வர்ணாசிரம தர்மம் வந்து சரியில்லைன்னு சொல்லி ஒத்துப்பாரு அவரு? அது வந்து தவறான கருத்து, அது மனிதத்துக்கு எதிரானது, மனித நேயத்திற்கு எதிரானதுன்ற கருத்தை ஒத்துப்பாரு அவரு? இதையெல்லாம் அவர் ஒத்துக்கொள்ளட்டும், இதையெல்லாம் சரி என்று அவர் ஒத்துக்கொள்ளட்டும். அப்பொழுது வந்து அவர் சொல்லட்டும் திமுக வந்து ஒரு இந்து விரோத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ரிப்ளை, அவருடைய சொன்னதுக்கு என்னுடைய ரிப்ளை. இப்போ நம்ம வந்து இந்த ஆசிரியர் இதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல முக்கியமான கருத்து அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து பண்டைய காலங்களில் வந்து அந்த பயிற்றுவிக்கும் முறை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப இருக்கிற பயிற்றுவிக்கும் முறை வந்து வேற மாதிரி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, முறையை மாற்றணும்னு அவங்க சொல்லல, இந்த முறை மாறிவிட்டது. முறை மாறிவிட்டது. அதாவது வந்து ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கலாம், ஆனால் ஆசிரியரை பார்த்து ஒரு பயம் வரக்கூடாது. அதாவது வந்து பயம், ஏன்னா முன்னாடி வந்து அந்த பயிற்றுவிக்கும் முறை அப்படின்னு சொல்லி பயத்தை உருவாக்கும், மரியாதை உருவாக்கும், பயத்தை உருவாக்கும். கண்டிப்பாக ஒரு காலைக்கு இது பண்ணும்போது அது வந்து ஒரு பயத்தை தான். அதாவது வந்து அவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டு விடுறார்கள். உங்க பெற்றோர் காலை நீங்க உழறீங்க அப்படின்னா அவங்க மேல மரியாதையா பயத்தினாலயா? இல்ல, அவர்கள் வந்து வேற. blood வந்து is always thicker than water. அதனால அதை விட்டு நீங்க நான் திருப்பி சொல்றேன். இல்ல ஹரி, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கால்ல விழுறதையும் வந்து இந்த பாத பூஜை செய்யறதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க. காலில் விழுவது என்பது வேறு. அதுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து மறுக்கவோ அதை வந்து தவறுனோ சொல்ல முடியாது. ஆனால் பாத பூஜை, காலை கழுவுவது என்பது வந்து அடிமைத்தனத்தின் அடையாளம். போன வருஷம் நடந்தது அப்பயே எழுப்பல, முந்தைய வருஷம் நடந்தது அப்பயே எழுப்பல. இல்ல, அதாவது வந்து இதற்கு முன்னால் இந்த பிரச்சனையை எழுப்பல அப்படின்றதுனாலே இந்த பிரச்சனை வந்து எழுப்பப்படக்கூடாத பிரச்சனை என்பது கிடையாது. எவ்வளவோ முக்கிய பிரச்சனைகள் இருக்குன்றீங்க. அந்த பிரச்சனைகளை வந்து எந்த பிரச்சனையை திமுக இன்றைக்கு எழுப்பாமல் இருந்திருக்கிறது? சட்டசபையாகட்டும், பாராளுமன்றமாகட்டும், எந்த மன்றமாக இருந்தாலும், அந்த மன்றத்திலே மக்கள் மன்றமாக இருந்தாலும், அந்த மன்றங்களில் எல்லாம் அனைத்து பிரச்சனைகளையும் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு யாருன்னா திமுக தான். மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. ஓகே, திரு நம்பினாரனுடைய இறுதியான வாதம் இது. திமுக பற்றிய, திமுக என்ன மாதிரியான கட்சிங்கிறத பற்றி விவாதம் அல்ல, இறுதியான கருத்து. இல்ல ஹரி, ஒரு விஷயம் அவருக்கு பதில் சொல்லணும். ஸ்ரீரங்கநாதரையும் தில்லைய நடராஜரையும் வீரங்க வச்சு தகர்ப்பது எக்காலம்னு சொன்னதுல எங்க ஜாதி ஒழிப்பு வந்தது? குங்குமம் வச்சவன் கட்சியில வரக்கூடாதுன்னு கருணாநிதி சொன்னாரு, அங்க எந்த ஜாதி ஒழிப்பு வந்தது? திமுக இந்து விரோத கட்சிங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. திமுக பற்றி அல்ல விவாதம். நீங்க அதனுடைய ஒரு அஜெண்டா தான் ஹரி இது. ஹரி, இது வந்து திமுகவுடைய இந்து விரோத அஜெண்டால இது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. அவர் சொல்றாரு இதனால அடிமைத்தனம் இருக்கு. நான் ரொம்ப சொல்லுகிறேன், பயம் வந்துருங்கிறாரு. என் தாய தந்தைய நான் வந்து பாத பூஜை பண்ணுகிறேன், எனக்கு தாய் தந்தை மேல பயமா வருது, மரியாதை தான் வருது.
தாய் தந்தை எனக்கு பயம் வரும். நான் பாத பூஜை பண்ணா எனக்கு பயம் தான் வரும், மரியாதை வராது. அப்படின்னா உங்களுடைய எனக்கே பயம் வரும்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன வரும் சார்? சரவணன், நீங்க சைக்காட்ரிஸ்ட போணும் அப்படி போகிறதா இருந்தா ஒரு கூட பயம் வரும்னா அது அர்த்தமே இல்ல, அது அர்த்தம் இல்ல. நான் என்ன சொல்லுகிறேன், இது பண்பாடு. ஹிந்து தர்மத்துல குரு தெய்வத்தை விட முதல் இடத்துல வரார். ஓகே, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி இருக்கிறது. தெய்வத்துக்கு முன்னால வந்துடுறார். அப்படிப்பட்ட குருவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. இது அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறது. மரியாதை உருவாக்க இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு மரியாதை உருவாக்கப்பட வேண்டும், அதை நாம செய்திருக்கிறோம். both of you can agree to disagree at this point. இது முடியக்கூடிய விஷயம் இல்ல, ஒரு நீண்ட வாதம். இது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கனிமொழி எழுப்பிய பிறகு இது வந்து ஒரு பிரச்சனையானது. அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா, இது ஒரு அடிமைத்தனத்தை ஊக்குவிக்குது அப்படின்னு திமுக சொல்ல, மரியாதை கொடுக்கக்கூடிய நிகழ்வு, ஒரு குரு ஆசிரியருடைய அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியது அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். லெட்ஸ் லீவ் இட் டு both of them and also the viewers. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.